முறுக்கு அவல் பொரி வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக கோவைக்காய் வறுவல் இது எப்படி செய்யறது உங்களுக்கு சொல்லி தர. அதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு இப்ப பாக்கலாமா? கோவைக்காய், மிளகாய், கசகசா, தனியா, கடலை பருப்பு, மஞ்சள் பொடி, பொட்டுக்கடலை, கடுகு, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானலி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இது நல்லா சுடட்டும். இது ஒரு வித்தியாசமா சுவையா இருக்க போறது. என்னன்னா இப்ப நம்ம வந்து கசகசா, தனியா, கடலை பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு அரைக்க போறோம். வெறும் வானலியை தான் மெயினா வறுக்க போறோம். நல்லா வறுத்து அரைக்கும் போது ரொம்ப சுவையா இருக்கும் இந்த கோவக்காய் வறுவல். நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டுக்கடலை, கசகசா, தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் 2 மிளகாய் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால கடலைப்பருப்பு கொஞ்சமா போட்டுனா போறோம். இப்ப இதை வெறும் வானலியில நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கணும். கோவக்காயை வந்து நம்ம வந்து அதாவது தொண்டைக்கான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோவக்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இதை நான் இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு போறேன். இப்போ திருப்பி வானிலை வச்சிருக்கேன் நான். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் விட்டு கடுகு போடுறேன். இப்போ இதுல அதே மாதிரி கடலை பருப்பு, மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய் இதை நான் இதுல போட போறேன். கோவக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். மெயினா ஃபர்ஸ்ட் அது நல்லா வதங்கணும். அது இப்ப இதை கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சின்னதா வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, தனியா, அப்புறம் வந்து கசகசா, மிளகாய் எல்லாத்தையும் அரைக்க போறேன் நான் இப்போ. இப்போ வறுத்தது வந்து நம்ம பொடியா தான் பண்ண போறோம். எண்ணெய் இதுல வந்து தண்ணி எல்லாம் கொட்ட போறது இல்லை. அதனால தண்ணி கொட்டாம ட்ரையா தான் நம்ம இப்ப அரைக்க போறோம். பாருங்க, இப்ப பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த பவுடர் தான் மெயின். இந்த கோவக்காய் வறுவலுக்கு இந்த பவுடர் தான் மெயின். இப்ப இதை கொஞ்சம் நம்ம பெருசாக்கியிருக்கேன் நான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி இதுல வந்து தண்ணி எல்லாம் ரொம்ப கொட்ட வேண்டாம். ஏன்னா இந்த கோவக்காய் இந்த எண்ணெயிலே வதங்கி லேசா தண்ணி தெளிச்ச போறதுக்கு. இதுல இப்ப நான் வந்து கொஞ்சமா தண்ணி லேசா, ஏன்னா ரொம்ப தண்ணி கொட்டினீங்கன்னா கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழகுழன்னு இதுவாயிடும். அதனால லேசா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதை இது வேகட்டும். இதை எடுத்துட்டு ரொம்ப வேக வேணாம். இது இந்த கோவக்காய் வந்து ரொம்ப வேக வேண்டாம். இந்த மாதிரி வேகும் போதே கொஞ்சம் நம்ம இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி போடுறேன் நான். இதுல உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காய்கறிகளே நம்ம வந்து எப்பயுமே பாதி வெந்தா போதும். ரொம்பவும் வேகணும்னு இது கிடையாது. இதுல பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்போ நான் இந்த பவுடரை இதுல சேர்க்க போறேன். நான் இப்போ அரைச்சி வச்சிருக்க பவுடர் இதையும், வாசனையே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்னன்னா கசகசா மெயினா இதுல நம்ம போட்டுக்கோம். கசகசா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல எண்ணெயும் நம்ம அதிகமா விடல. நம்ம இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. இப்ப நான் அடுப்பு அணைக்க போறேன். அணைச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன்.
வித்தியாசமான சுவையோட கோவைக்காய் வறுவல் பண்ணிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வெறும் வாணலில பொட்டுக்கடலை, கசகசா, தனியா, மிளகாய், கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதே வாணலில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு கோவக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கிற கசகசா, மிளகாய், தனியா, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ட்ரையா நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடியா ஆக்கிக்கோங்க. கோவக்காய் வேகத்துக்காக கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே அதுல கொஞ்சமா உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா திருப்பியும் கலக்குங்க. கலந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பொடியை கலந்து பரட்டுங்க. பரட்டி எடுத்துட்டீங்கன்னா கோவைக்காய் வறுவல் தயாராயிடுச்சு.